மகாநதி சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ராகினி அவங்க அப்பா பசுபதியை வர வச்சிருக்கிறாங்க. எதுக்காக வர வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகினி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட தம்பி அஜயை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க அப்பா பசுபதியை வர வச்சு, நான் நிவீனை விட்டுடுறேன்பா, அதுக்கு பதிலாக நான் அஜய்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அஜய் வேறு யாரும் இல்லை, விஜயோட தம்பி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பசுபதிக்கு புரியவே இல்லை. இப்போ எதுக்காக நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்குறாங்க. ராகினியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ராகினியும் காவேரி இருக்கிற வீட்டுக்கு தானே போவாங்க. அதனால் அங்கே போயிட்டு காவேரியை நிம்மதியாக வாழ விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ராகினியோட திட்டம். இதை தான் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ராகினி அஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது அப்கமிங்கில். இங்கே காவேரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய்க்காக சமையல் பண்ணாங்க இல்லையா? ஸோ இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்குமே பரிமாறுறாங்க. எல்லாருமே பயப்படுறாங்க காவேரியோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்கும் இல்லையா? அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாரையும் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சமையலை பரிமாறுறாங்க சமைச்சதை. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரிக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அதே டைமில் கிச்சனை பார்க்குறப்ப கிச்சனே பயங்கரமாக இருக்குது, கந்தரகோலமாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க காவேரி. ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. பெருசாக எதுவும் நடக்கலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.